ஒரு அருமையான உருளைக்கிழங்கும் சோயா மீட்டும் சேர்த்து ஒரு குழம்பு இப்படியும் செய்யலாம். அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டெயின்மெண்ட். நான் உங்களுக்கு கரண். நான் உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வெட்டிட்டு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அதை பிரட்டி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறம் சட்டி வச்சுட்டு சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கை போட்டு ஒரு மிதமான சூட்டில் கருக விடாமல் வைப்போம். இப்போ பாருங்கள், அது வெந்து கொண்டு இருக்குது. இது நான் மிதமான சூடுன்றதுனால ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷத்தில் வடிவாக திருப்பி இருக்க கிளறி போட்டு அப்புறம் மறுபடியும் விட்டிங்கன்னு சொன்னால் அருமையாக வரும். உருளைக்கிழங்கு ஓரளவு ஒரு 3/4 பதம் வெறும் வரைக்கும் வச்சு எடுக்கணும். அதுக்கு பிறகு மற்றதுகளை செய்ய நல்லாயிருக்கும். இதில் என்ன செய்யணும்னு கொஞ்சமாக ரம்பையில் போட்டு இதோடு சேர்த்து வதக்கேக்கில் அந்த உருளைக்கிழங்குல ரம்பைன்ற ருசி அதில் போகும், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் உருளைக்கிழங்கு எடுத்துடுவோம். எடுத்துட்டு அதே சட்டியில் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ஒரு வெங்காயம், ஒரு 4 பூண்டு, உள்ளி அதை நசிச்சு வெட்டி போட்டிருக்கிறேன். வெட்டி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை முண்டையும் போட்டுட்டு வடிவாக கிளறி போட்டு ஒரு 3 பச்சை மிளகாயை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி போட்டு அதையும் சேர்த்து கிளறுவோம். இந்த மாதிரி கிளறிக்கில் மிதமான சூட்டில் இப்போ கொஞ்சம் வெந்தயம் போட்டுட்டு அதையும் கிளறி போட்டு இப்போ சோயா மீட் நான் ஒரு சுடுதண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு அதை புளிஞ்சு எடுத்து வச்சுட்டு இப்போ இதையும் போட்டுட்டு ஒரு மிதமான சூட்டில் இதை வதக்கி எடுக்கணும். பார்த்திங்கன்னு சொன்னால் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். இப்போவும் கொஞ்சம் உப்பு போடுறேன், பிறகும் பார்த்து போடலாம். போட்டுட்டு இப்போ இதை ஒரு மிதமான சூட்டில் வடிவாக வதக்குவோம். பாருங்கள், நான் ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்கி எடுத்துகிட்டு இப்போ தூள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி தூள் போடுவோம். நான் ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி போட்டிருக்கிறேன். போட்டுட்டு அதை வடிவாக கிளறணும். கீழே அடி பிடிச்சிடும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். தண்ணி விட்டுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விடுவோம். இந்த மாதிரி விட்டுட்டு பாருங்கள், தண்ணி வற்றி கொண்டு வருது. நான் ஒரு 3 நிமிஷம் விட்டுனான். அப்புறம் இந்த பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு தானே அதை போடுவோம். அதையும் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வடிவாக லேசாக பட்டும் படாமல் உருளைக்கிழங்கு மேலே இருக்கட்டும். இப்போ மூடி விடுவோம். ஒரு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுவோம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. உருளைக்கிழங்கு ஏற்கனவே முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இதோட சேரைக்கில் இன்னும் வெந்து வந்துடும். அது ரம்பையில் இருக்கையில் அது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சொன்னால் கரைச்சி வச்ச புளியை விடுவோம். புளி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் புளியை கரைச்சி வச்சுருந்தேன். அதை விட்டுட்டு இதை மறுபடியும் வடிவாக எல்லாத்தையும் கிளறி விடுவோம். இப்போ அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுவோம். அப்போ தான் அந்த உள்ளுக்குள்ளே 2 சேரும் புளி. இப்போ ஒரு 3 நிமிஷம் மறுபடியும் மூடினான். தண்ணியும் வத்திரிச்சு. அதே நேரத்தில் புளி கரைசலும் சேர்ந்துருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் பால், தேங்காய் பால் அதை விட்டுட்டு இப்போ அதையெல்லாம் வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம். அருமையாக வரும். செய்து பாருங்க, மிக மிக எளிதாக இருக்குன்னு செய்கிறதுக்கு. இப்போ இந்த மாதிரி செய்து போட்டு மிதமான சூட்டில் ஒரு 5 நிமிஷம் மூடி விடுங்கோ. சரியா? இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. அவ்வளோத்துக்கு நல்லா வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு தடவை நீங்கள் செய்து பாருங்க, அவ்வளோத்துக்கு நல்லா இருக்கும். அதுவும் இந்த மரக்கறி சாப்பிட்ற நாளில் இந்த மாதிரி செய்யக்கில் பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவேன்னு. அதனால தான் இப்போ ஒரு பாருங்கள் இப்படி அளவாக வந்துருச்சு. நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா சந்தோஷம். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.